எங்கள் தலைவர் சொல்லிட்டார் ஸ்ட்ரிக்டா பதவியேற்ற அன்னைக்கே முறைகேடுகளோ ஆதாயங்களோ தேடிக்கொள்ளலாம் என்று யாராவது கருதுனா இந்த நிமிடத்திலிருந்து அதை விட்டு விலகி வந்து விடுங்கள்னு சொல்லிட்டார். அதிமுகவினர் அமைச்சர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருப்பதாகத்தான் தகவல் வருகிறது. இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சிருமே, அதை நான் சொல்ல முடியாது. அப்படி அதிமுக சேர்த்துக்கிட்ட இப்போ அதில் இவர் சி சண்முகம் இருக்காரு, எஸ்பி வேலுமணி இருக்காரு, அவங்க மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. ஸோ இந்த விஜய் சொல்ற அந்த தூய சக்தி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு ஒரு மதிப்பிழக்காக இல்ல அதாவது செங்கோட்டையண்ணன் எங்க கட்சிக்கு வந்தோன்னு விமர்சனம் வச்சாங்க, ஊழல் சொன்னாங்க, வாச்சாத்தி சம்பவத்தை எல்லாம் சொன்னாங்க. அதனால பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது முடிஞ்சு போன விஷயம். இப்போ அதிமுக ஒரு பெரிய செங்குத்தான பிளவு ஏற்பட்டு அறுதி பெரும்பான்மை சி.வி. சண்முகம் தலைமையில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கு. அவர்கள் எங்கள் கட்சிக்கு ஆதரவு தந்தால் ஒரு அதிமுகவினுடைய விளிம்பு நிலையில் இருக்கிற தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால அடுத்தவர்களுடைய மகிழ்ச்சிக்கு எங்கள் தலைவர் விஜய் காரணமாவார். அதனால அப்படி சேர்த்தால் அது ஒரு பெரிய பாவம் இல்லை. விமர்சகர்கள் விமர்சனம் செய்வதற்கு உரிமையை நாங்கள் சம்பத்து மறுக்கல. அதனால அரசியல்ல இந்த மாதிரி பகை பாராட்டுகளோடு கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். ஆனா இது வெளிப்படையா இன்னைக்கு அந்த வார் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அது அந்த முடிவுக்கு அவங்க வர்றாங்க. எங்க தலைவர் அதை காது கொடுத்து கேட்கிறார். என்னன்னு இன்னைக்கு நாளைக்கே தெரியும். அதனால வருகிற விமர்சனங்களை தாண்டி அப்படி பொறுப்பு இருக்கிறவர்கள் கடமையாற்ற வேண்டும். அப்படி ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் எங்கள் தலைவர் சொல்லிட்டார் ஸ்ட்ரிக்டா பதவியேற்ற அன்னைக்கே முறைகேடுகளோ ஆதாயங்களோ தேடிக்கொள்ளலாம் என்று யாராவது கருதுனா இந்த நிமிடத்திலிருந்து அதை விட்டு விலகி வந்து விடுங்கள்னு சொல்லிட்டார். அவர்களும் அப்படி பொறுப்பாடு இருப்பதுன்னு நான் நம்புகிறேன்.